வணக்கம். ட்ரூலி நாசரத் செய்திகளுக்கு உங்களை வரவேற்கிறேன். தலைப்புச் செய்திகள். சிவப்பு நிறம் மற்றும் காய்கறிகள் தினத்தை கொண்டாடிய நாசரத் அனெக்ஸ் பள்ளி மழலையர்கள். தி நாசரத் அகாடமி பள்ளியில் நடைபெற்ற மாணவர்கள் பேரவை தேர்தல் போட்டி. நாசரத் பள்ளி மாணவர்களுக்கு நடைபெற்ற சிறப்பு போட்டி. சே நோ டு பிளாஸ்டிக் நிகழ்வில் கலந்து கொண்ட நாசரத் மழலையர் மற்றும் தொடக்கப்பள்ளி மாணவர்கள். காமராசரின் பிறந்தநாளையொட்டி மாணவர்களுக்கு காண்பிக்கப்பட்ட சிறப்பு திரைப்படம். மாநில அளவிலான சதுரங்க போட்டியில் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற நாசரத் பள்ளி மாணவர்கள். தி நாசரத் அகாடமி பள்ளியில் நடைபெற்ற இன்டர் ஸ்கூல் ஹேண்ட்பால் காம்படிஷன். நாசரத் மழலையர் மற்றும் தொடக்கப்பள்ளி மாணவர்கள் கொண்டாடிய ஃபர்கிவ்னஸ் டே. கிரீன் டேவை கொண்டாடிய நாசரத் அகாடமி பள்ளி மாணவர்கள். இனி விரிவான செய்திகளை காணலாம். சிவப்பு நிறம் மற்றும் காய்கறிகள் தினத்தை கொண்டாடிய நாசரத் அனெக்ஸ் பள்ளி மழலையர்கள். நாசரத் அனெக்ஸ் பள்ளியை சார்ந்த எல்கேஜி மழலையர்கள் 24/7/2026 அன்று சிவப்பு நிறம் மற்றும் பசுமை காய்கறிகள் தினத்தை சிறப்பாக கொண்டாடினர். விழாவின் சிறப்பு அம்சமாக அனைத்து மழலையர்களும் சிவப்பு வண்ண ஆடைகளை அணிந்தும் தங்களுக்கு பிடித்தமான கேரட், பம்கின், குக்கும்பர், ஆரஞ்சு, ராடிஷ், பீட்ரூட், டொமேட்டோ, கீரை வகைகள், பொட்டேட்டோ, பிரிஞ்சால், லேடிஸ் ஃபிங்கர், கேப்சிகம், காலிஃபிளவர் போன்ற காய்கறிகளின் மாதிரி உருவங்களை அணிந்து வந்து அந்நாளிற்கே சிறப்பு செய்தனர். வகுப்பறை முழுவதும் சிவப்பு வண்ண கலர் அலங்காரங்கள் மற்றும் காய்கறிகளின் மாதிரி உருவங்களை கொண்டு நேர்த்தியாக அலங்கரிக்கப்பட்டிருந்தன. மேலும் வகுப்பறைக்கு வருகை புரிந்த எம் பள்ளியின் முதல்வர் திருமதி எஸ்தர் சுதாகர் அவர்கள் தினமும் ஒரு காய்கறியை கட்டாயமாக உணவில் சேர்த்து கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தினார். நம் உடல் நலத்திற்கும் ஆரோக்கியமான வாழ்வை பெறவும் காய்கறிகளை தவறாமல் உண்ண வேண்டும் என்று மழலையர்களுக்கு எடுத்துரைத்தார். மேலும் அன்றைய நாளில் மழலையர்கள் சேவ் லைஃப் சேவ் பிளட் என்பதை நன்கு அறிந்ததோடு தங்களது இரத்த வகைகளையும் அறிந்து கொண்டு மை ரெட் பலூன் என்ற பாடலை பாடி ஆடி மகிழ்ந்தனர். மேலும் அன்றைய நாளில் தங்களது பொன்னான நேரத்தை சிவப்பு நிறம் மற்றும் காய்கறிகள் பற்றி அறிந்து கொண்டு மிகுந்த மகிழ்ச்சியுடனும் மனநிறைவுடனும் தங்கள் இல்லங்களுக்கு சென்றனர். தி நாசரத் அகாடமி பள்ளியில் நடைபெற்ற மாணவர்கள் பேரவை தேர்தல் போட்டி. 2026-27 கல்வியாண்டிற்கான மாணவர்கள் பேரவை தேர்தல் போட்டி கடந்த 2 வாரங்களாக கோவில் பதாகையில் இயங்கி வரும் தி நாசரத் அகாடமி பள்ளியில் நடைபெற்றது. இத்தேர்தலில் வேட்புமனு தாக்கல், தேர்தல் அறிக்கை வெளியிடுதல், வாக்குப்பதிவு மற்றும் வாக்கு எண்ணிக்கை போன்ற முழுமையான ஜனநாயக நடைமுறைகள் பின்பற்றப்பட்டன. தேர்தல் நடைமுறைகள் மற்றும் பிரச்சாரங்கள் 2 வாரங்களாக நடைபெற்றது. தேர்தலில் போட்டியிட்ட வேட்பாளர்கள் தங்களுக்கான தகுதிகளையும் தாங்கள் நிறைவேற்ற காத்திருக்கும் பட்டியல்களையும் பள்ளியின் வளாகத்தில் எம் பள்ளியின் முதல்வர் திருமதி ஸ்டெல்லா ஜூலியட் அவர்களின் முன்னிலையிலும் நாசரத் பிஎட் கல்வியியல் கல்லூரியில் பணிபுரியும் பேராசிரியர் முனைவர் சுஜாதா அவர்களின் முன்னிலையிலும் எடுத்துரைத்தனர். பள்ளியின் முதல்வர் மற்றும் சிறப்பு விருந்தினர் குழு ஆய்வு செய்து வேட்பாளர்களை இறுதியாக தேர்ந்தெடுத்தனர். 2026-27 ஆண்டிற்கான மிகுந்த தகுதி வாய்ந்த வேட்பாளர்கள் அன்று தேர்ந்தெடுக்கப்பட்டதை தொடர்ந்து 23/7/2026 அன்று வகுப்பு வாரியாக அனைத்து மாணவர்களும் ஆசிரியர்களும் பள்ளியின் முதல்வரும் தங்கள் வாக்குகளை அளித்ததை தொடர்ந்து கடந்த 27/7/2026 அன்று தேர்வு முடிவுகள் காலை அசம்பிளியில் பள்ளியின் முதல்வரால் வெளியிடப்பட்டது. 12ஆம் வகுப்பில் பயிலும் சர்வேஷ் ஹெட்பாய் ஆகவும் 12ஆம் வகுப்பில் பயிலும் யுக்தி ஹெட்கர்ல் ஆகவும் தியா வினோத் மற்றும் ஆதித்யா கல்ச்சுரல் செக்ரட்டரி ஆகவும் ஆண்ட்ரியா ஜூடி மற்றும் ரித்விகா ஸ்போர்ட்ஸ் செக்ரட்டரியாகவும் சஞ்சனா ராகவி மற்றும் பிரைஸ் மெரின் ஆம்பர் ஹவுஸின் தலைவராகவும் ஸ்ரீநிதி மற்றும் சம்யுக்ஷா கார்னெட் ஹவுஸின் தலைவராகவும் பிரணவ் கிருஷ்ணா மற்றும் ஷான் ஜெசிந்த் ஹவுஸின் தலைவராகவும் நொவினா மற்றும் நித்யஸ்ரீ ஜாஸ்பர் ஹவுஸின் தலைவராகவும் அன்று தேர்ந்தெடுக்கப்பட்டனர்.
தேர்ந்தெடுக்கப்பட்ட அனைத்து தலைமைத்துவங்களும் தங்கள் பணிகளை சிறப்பாக செய்வோம் என உறுதிமொழி அளித்தனர். இறுதியாக வெற்றி பெற்ற அனைத்து மாணவர்களுக்கும் வாழ்த்துக்களையும் ஆசிகளையும் கூறி பள்ளியின் முதல்வர் திருமதி ஸ்டெல்லா ஜூலியட் அவர்கள் ஊக்கப்படுத்தினார். நாசரத் பள்ளி மாணவர்களுக்கு நடைபெற்ற சிறப்பு போட்டி. ஆவடி காமராசர் நகர் நாசரத் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் ஃபுட்டிவோ ஃபோர்காஸ்ட் என்ற மாபெரும் நிகழ்ச்சி பள்ளியின் முதல்வர் திருமதி லதா ரஞ்சித் சிங் அவர்களின் தலைமையில் 14/7/2026 அன்று நடைபெற்றது. FIFA வேர்ல்ட் கப் 2026 ஹூ வில் என்ற கெஸ்ஸிங் கேம் மிக சிறப்பாக நடந்தேறியது. விறுவிறுப்பாக நடைபெற்ற இவ்விழாவில் 5 வினாக்கள் கேட்கப்பட்டு அதற்கு மாணவ மாணவியர் ஆசிரியர்கள் என அனைவரும் தங்கள் விடைகளை எழுதி அதற்குரிய பதில்களை ஹூ வில் வின் என்று கெஸ் செய்து வெளிப்படுத்தினர். ஜூலை 19ஆம் தேதி இறுதிப் போட்டியில் எந்த அணி உலக கோப்பையை வெல்லும் என்பதை தங்கள் நுண்ணறிவால் நுட்பமாக பதிலளித்தனர். இப்போட்டியின் முடிவுகள் ஜூலை 22ஆம் தேதி வெளியிடப்பட்டது. உற்சாகமாக நடைபெற்ற இப்போட்டியில் 5 வினாக்களுக்கு சரியான பதில் அளித்த திரு பிரவீன் லேப் அசிஸ்டன்ட் முதல் பரிசு ரூபாய் 1000 பெற்றுக்கொண்டார். முதலாம் கேட்டகரியில் 12ஆம் வகுப்பு மாணவிகள் மிர்துலா, பிரியங்கா AS, N அனிதா ஆகியோர் மற்றும் 9ஆம் வகுப்பில் பயிலும் மாணவிகள் சனா ஜே, ஜயான் அலெக்சாண்ட்ரியா டேவிட், மதுமிதா ஸ்ரீ S ஆகிய மாணவிகளுக்கு தலா 500 ரூபாய் வழங்கப்பட்டது. மாணவர்களின் நுட்பமான நுண்ணறிவை வெளிக்கொணரும் வகையில் இப்போட்டி நடைபெற்றது. வித்தியாசமான இந்நிகழ்வை மாணவர்களும் பெற்றோர்களும் வியந்து பாராட்டினர். சே நோ டு பிளாஸ்டிக் நிகழ்வில் கலந்து கொண்ட நாசரத் மழலையர் மற்றும் தொடக்கப்பள்ளி மாணவர்கள். நம் பூமியை பாதுகாப்பது நம் அனைவரின் பொறுப்பு. சிறிய குழந்தைகளாக இருந்தாலும் பெரிய மாற்றத்தை உருவாக்க முடியும் என்ற வாக்கியத்தை மெய்ப்பிக்கும் விதமாக நமது நாசரத் மழலையர் மற்றும் தொடக்கப்பள்ளியின் தலைமை ஆசிரியை திருமதி டோரா ஜெபகுமார் அவர்களின் வழிகாட்டுதலின் கீழ் சே நோ டு பிளாஸ்டிக் என்ற சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு நிகழ்ச்சி சிறப்பாக மாணவர்களுக்கு வழங்கினர். முதலில் பிளாஸ்டிக்கின் தீமைகள் குறித்து மாணவர்கள் சிறப்பாக உரையாற்றி அனைவருக்கும் விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். அதனைத் தொடர்ந்து மக்கும் மற்றும் மக்கா கழிவுகளை பற்றிய அருமையான நாடகத்தின் மூலம் கழிவுகளை சரியாக பிரித்து சுற்றுச்சூழலை பாதுகாப்பதின் அவசியத்தை எடுத்துரைத்தனர். பிளாஸ்டிக் பைகளை தவிர்த்து துணி பைகளை பயன்படுத்துவோம் என்ற விழிப்புணர்வு நாடகம் அனைவரின் பாராட்டையும் பெற்றது. மேலும் ஒரு முறை பயன்படுத்தும் பிளாஸ்டிக்கிற்கு நோ என்றும் ஸ்டீல் தண்ணீர் பாட்டில்கள், டிஃபன் பெட்டிகள் போன்ற சுற்றுச்சூழலுக்கு உகந்த பொருட்களை பயன்படுத்துவோம் என்றும் மாணவர்கள் உறுதியளித்தனர். இயற்கையை காப்போம், பிளாஸ்டிக்கை தவிர்ப்போம், பசுமையான எதிர்காலத்தை உருவாக்குவோம் என்று மாணவர்களும் உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். காமராசரின் பிறந்தநாளையொட்டி மாணவர்களுக்கு காண்பிக்கப்பட்ட சிறப்பு திரைப்படம். ஆவடி காமராசர் நகர் நாசரத் அகாடமி பள்ளியில் மாணவர்களுக்கு காமராசரின் பிறந்தநாளை முன்னிட்டு நாளை நம்முடையது என்ற கருத்தை உணர்த்தக்கூடிய அரசு மூலம் பெறப்பட்ட திரைப்படம் காண்பிக்கப்பட்டது. இதனை 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவர்களுக்கு பெரிய திரை கொண்ட தொலைக்காட்சியின் மூலம் காண்பிக்கப்பட்டது. இதன் மூலம் மாணவர்கள் மிகவும் உணர்வு பூர்வமாகவும் காமராசரின் எளிமைத்தன்மை, அவருடைய நேர்மை, மேலும் அவர் நாட்டிற்கு செய்த தொண்டினை மாணவர்கள் நன்கு அறிந்து கொண்டனர். மாநில அளவிலான சதுரங்க போட்டியில் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற நாசரத் பள்ளி மாணவர்கள். ஆவடி கன்னடபாளையம் நாசரத் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியின் மாணவர்கள் கடந்த 25/7/2026 அன்று ராயல் ரோட்டரி கிளப் சென்னை ரைசிங் ஸ்டார்ஸ் மற்றும் YMCA இணைந்து சென்னை ராயப்பேட்டையில் நடத்திய 64வது கேம்பிட் ஸ்டேட் லெவல் செஸ் காம்படிஷன் மாநில அளவிலான சதுரங்க போட்டியில் கலந்து கொண்டு தன் திறமையை வெளிப்படுத்தினர். இதில் எம் பள்ளியை சார்ந்த 10ஆம் வகுப்பில் பயிலும் மாணவி ராஜராஜேஸ்வரி 17 வயதிற்கீழ் உட்பட்ட பிரிவில் பங்கு பெற்று 4 சுற்றுகளில் 3 புள்ளிகள் பெற்று 4ஆம் இடத்தை பிடித்து சுழற்கோப்பையையும் சான்றிதழ்களையும் பெற்று எம் பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ளார். மேலும் 10ஆம் வகுப்பை சார்ந்த மாணவன் சுஜித் சர்மா, 8ஆம் வகுப்பை சார்ந்த மாணவர்கள் பலவேஷ் மற்றும் பிரணவ் பங்கு பெற்று சான்றிதழ்களை பெற்றனர். இம்மாணவியின் சிறப்பான சாதனைக்கு எம் பள்ளியின் முதல்வர் ஜெயந்தா வில்சன் அவர்கள் மனதார பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்தார்.
தி நாசரத் அகாடமி பள்ளியில் நடைபெற்ற இன்டர் ஸ்கூல் ஹேண்ட்பால் காம்படிஷன். கடந்த 16/7/2026 மற்றும் 17/7/2026 அன்று பள்ளிகளுக்கு இடையேயான கைப்பந்து போட்டி கோவில் பதாகையில் இயங்கி வரும் தி நாசரத் அகாடமி பள்ளியின் விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்றது. மாணவர்களின் விளையாட்டு திறனை வெளிப்படுத்தவும் குழு மனப்பான்மையை வளர்க்கும் நோக்கில் விளையாட்டு போட்டி ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தது. நடந்து முடிந்த இந்த கைப்பந்து விளையாட்டு போட்டிக்கு நாசரத் கல்வி குழுமத்தின் செயலாளர் திரு ஏஎன் என்ஜிமாரஸ் அவர்களும் தி நாசரத் அகாடமி பள்ளியின் முதல்வர் திருமதி ஸ்டெல்லா ஜூலியட் அவர்களும் சிறப்பு விருந்தினர்களாக வருகை புரிய எம் பள்ளியின் உடற்பயிற்சி நிபுணர் திரு யாசர் மற்றும் அனைத்து உடற்கல்வி ஆசிரியர்களும் ஒருங்கிணைந்து விளையாட்டு போட்டியினை நடத்தினர். இவ்விளையாட்டு போட்டியில் 46க்கும் மேற்பட்ட பள்ளிகளும் தலா 800க்கும் மேற்பட்ட விளையாட்டு வீரர்களும் கலந்து கொண்டு தங்கள் திறமையை வெளிப்படுத்தினர். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு போன்ற மாவட்டங்களில் அமைந்துள்ள பள்ளிகளில் இருந்து மாணவ மாணவியர் ஆர்வத்துடன் அன்று கலந்து கொண்டனர். ராயபுரத்தில் அமைந்துள்ள சென்ட் பீட்டர்ஸ் பள்ளியில் பயிலும் ஆண்கள் அணி முதல் பரிசையும், அம்பத்தூரில் அமைந்துள்ள ஜி.கே. ஷெட்டி பள்ளியில் பயிலும் ஆண்கள் அணி 2வது பரிசையும், மேல் அயனாம்பாக்கத்தில் இயங்கி வரும் வேலம்மாள் பள்ளியின் ஆண்கள் அணியும், அகத்திய மெட்ரிகுலேஷன் பள்ளியின் ஆண்கள் அணியும் 3வது பரிசையும் வென்றனர். அதனைத் தொடர்ந்து பெண்களுக்கான பிரிவில் மேல் அயனாம்பாக்கத்தில் இயங்கி வரும் வேலம்மாள் பள்ளியின் மாணவிகள் முதல் பரிசையும், அம்பத்தூரில் இயங்கி வரும் ஜி.கே. ஷெட்டி பள்ளியில் பயிலும் பெண்கள் அணி 2வது பரிசையும், காஞ்சிபுரத்தில் இயங்கி வரும் அகத்திய மெட்ரிகுலேஷன் பள்ளியில் பயிலும் பெண்கள் அணி 3வது பரிசும், வேலம்மாள் பள்ளி மாணவிகள் 4வது பரிசையும் தட்டி சென்றனர். வெற்றி பெற்றவர்கள் இந்த வெற்றியோடு நின்றுவிடக் கூடாது, உங்களின் இலக்கு மாநில அளவிலும் தேசிய அளவிலும் ஒலிம்பிக் மேடையிலும் ஒளிர தொடர்ந்து உழையுங்கள் என்று நாசரத் கல்வி குழுமத்தின் செயலாளர் உரையாற்றினார். இறுதியாக வெற்றி பெற்ற அனைத்து வீர வீராங்கனைகளுக்கும் நாசரத் கல்வி குழுமத்தின் செயலாளர் திரு ஏஎன் என்ஜிமாரஸ் அவர்களும் தி நாசரத் அகாடமி பள்ளியின் முதல்வர் திருமதி ஸ்டெல்லா ஜூலியட் அவர்களும் கேடயங்களையும் சான்றிதழ்களையும் பரிசுகளையும் வழங்கி ஊக்குவித்தனர். நாசரத் மழலையர் மற்றும் தொடக்கப்பள்ளி மாணவர்கள் கொண்டாடிய ஃபர்கிவ்னஸ் டே. நாசரத் மழலையர் மற்றும் தொடக்கப்பள்ளியின் தலைமை ஆசிரியை திருமதி டோரா ஜெபகுமார் அவர்களின் வழிகாட்டுதலின் கீழ் 2ஆம் வகுப்பு மாணவர்கள் ஃபர்கிவ்னஸ் டே விழாவை அர்த்தமுள்ள முறையில் கொண்டாடினர். மாணவர்கள் இனிமையான குழு பாடல் மூலம் மன்னிப்பின் மகத்துவத்தை எடுத்துரைத்தனர். அதனைத் தொடர்ந்து வேதாகமத்தில் இருந்து மன்னிப்பை பற்றிய நினைவு வசனத்தை அழகாக ஒப்புவித்து தேவனின் அன்பை அனைவருக்கும் நினைவூட்டினர். மன்னிப்பின் அவசியத்தை பற்றிய சிறப்பான உரையின் மூலம் அன்பும் மன்னிப்பும் வாழ்க்கையை அழகாக்கும் என்பதை மாணவர்கள் பகிர்ந்து கொண்டனர். தி புரோக்கன் கிரீன் கிரையான்ஸ் என்ற கருத்தை அடிப்படையாக கொண்ட நாடகத்தின் மூலம் தவறு செய்தவர்களை மன்னித்து அனைவரையும் அன்போடு ஏற்றுக்கொள்வதின் முக்கியத்துவத்தை குழந்தைகள் உணர்வு பூர்வமாக வெளிப்படுத்தினர். இவ்வண்ணமாக இத்தினம் இனிதே நிறைவுற்றது. கிரீன் டேவை கொண்டாடிய நாசரத் அகாடமி பள்ளி மாணவர்கள். ஆவடி காமராசர் நகர் நாசரத் அகாடமி பள்ளியில் கடந்த 24/7/2026 அன்று கிரீன் டே கொண்டாடிய கேஜி மழலையர்கள். பள்ளி வளாகம் முழுவதும் பச்சை வண்ண பலூன்கள், வரைபடங்கள் கொண்டு சிறப்பாக அலங்கரிக்கப்பட்டிருந்தது. பார்ப்பவர்களுக்கு மிகவும் பசுமையான காட்சியளித்தது. பள்ளியின் முதல்வர் திருமதி ஷீலாமங்கலம் மற்றும் ஒருங்கிணைப்பாளர் திருமதி ஸ்டெல்லா ஜேம்ஸ் அவர்கள் மாணவர்களை இம்முகத்துடன் வரவேற்றனர். மேலும் மாணவர்கள் பச்சை வண்ணத்தில் ஆடை அணிந்து வந்தனர். வகுப்பில் ஆசிரியர்கள் மாணவர்களிடம் பச்சை வண்ணத்தில் உள்ள பொருட்கள், காய்கறிகள், பழங்கள் எவை என்று கேட்டு கலந்துரையாடினர். பச்சை வண்ண காய்கறிகளை கொண்டு செல்ஃபி பூத்தில் மாணவர்கள் புகைப்படம் எடுத்துக்கொண்டனர். மாணவர்களுக்கு நாம் ஒவ்வொருவரும் மரம் வளர்க்க வேண்டும் என்ற எண்ணத்தை உருவாக்கும் வகையில் சேவ் ட்ரீஸ் என்ற டேக்அவே கொடுக்கப்பட்டது. மாணவர்கள் மகிழ்ச்சியுடன் வீடுகளுக்கு திரும்பினர். இத்துடன் இன்றைய செய்திகள் முடிவடைகின்றன. மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள ட்ரூலி நாசரத் நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது வினிஷா சுரேஷ். நன்றி, வணக்கம்.